ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜு டூர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இது வந்து வேர்ல்பூல், இந்த ஃப்ரிட்ஜு வேர்ல்பூல் தான் இந்த ஃப்ரிட்ஜு. இது வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கு. நல்லா இன்னமும் நல்லா வந்து கண்டிஷனோடு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். 10 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக இது வாங்கி. என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டெபிளைசர் தான் வச்சுருக்கோம் மேலே. வேறு எதுவுமே இங்கே வைக்கிறதில்ல. எங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக காலியாக இருக்கும். பாருங்கள், ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கப் வச்சுருக்கேன். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி வந்து உரித்து வச்சுருக்கேன். அது வந்து இந்த கப்பில் தான் எப்பயுமே வச்சு ஃப்ரிட்ஜில் எப்படி வச்சுக்குவேன். இதில் வந்து பாருங்கள், அதாவது இதில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். கிண்ணத்துக்குள்ளே பழம் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு மேலே வந்து கவர் சும்மா இப்படி போட்டு வச்சுருப்பேன். மேக்ஸிமம் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் காலி பண்ணிடுவோம். அதனால் வந்து கவரில் போட்டுலாம் கட்டி வைக்கிறது, சும்மா அப்படி போட்டு இதை இப்படி பண்ணி இதோட இங்கே வச்சுருப்பேன். பழம் வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்படி சுருட்டி இப்படி வச்சுருவேன் மேல் ரேக்கில். கீழ் ரேக்கில் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டை எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாவு வச்சோம்னா இதில் வைக்க முடியல நம்மளால். அதனால் இங்கே பாருங்கள், மாவு 2வது ரேக்கில் தூக்கில் வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், புதினா எப்போவுமே பறித்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் மூடி வச்சுருப்பேன். அந்த டிஷ்யூ பேப்பர் இப்போ ஈரம் ஆயிடுச்சு, அதனால் அதை எடுத்துட்டேன். பாருங்கள், புதினாவுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் இந்த மாதிரி. இந்த பவுலில் புதினா அடுத்து இன்னொன்று அதோட பெரிய பவுல். இங்கே பாருங்கள், மூடி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இங்கிட்ட மல்லித்தழை வச்சுருக்கேன், பச்சை மிளகா வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இங்கே கருவேப்பிலை இருக்கும். இங்கே கீழே கருவேப்பிலை வந்து கொஞ்சம் மூடி வச்சோம்னாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. அதனால் மல்லித்தழை, பச்சை மிளகாயை இப்படி வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு மூடி வச்சுருக்கேன். ஏன் டிஷ்யூ போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் காட்டன் மல் துணியில் தான் போட்டு வைப்பேன் எப்போவுமே. அதுவுமே தண்ணி நல்லா இழுக்கும். நான் இப்போ வந்து அந்த துணி கிடைக்கல, எனக்கு இல்லை இப்போ. அதனால் இப்போ டிஷ்யூ போட்டிருக்கேன். இல்லைன்னா வீட்டில் இருக்க அந்த காட்டன் துணியில் தான் அதை போட்டு வச்சுருப்பேன். அதை கீழ் ரேக்கில் வச்சுருக்கேன். மாவும் புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாலாம் இதில் போட்டிருக்கேன். இஞ்சி எப்போவுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். கீழே காய்கறி கூடையில் எப்போவுமே தக்காளி இருக்கும். சந்தையில் வாங்கிட்டு வந்த உடனே தக்காளி இருக்கும். அதில் தான் வச்சுருவேன். தக்காளியை மட்டும் எப்பயும் வெளில வைக்க மாட்டேன். வேறு எந்த காயும் உள்ளே வைக்க மாட்டேன் மேக்ஸிமம். இங்கே பாருங்கள், இந்த கவரில் கேரட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாவக்காய் செம சூப்பரான பாவக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து அதில் வச்சுருக்கேன். இதில் வந்து பீன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து புதினா, மல்லித்தழை, தக்காளி, இது மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜை பொறுத்த மட்டும் வேறு எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது. டோர்லாம் பாருங்கள், க்ளீனாக வச்சுருப்பேன். டோரில் எதுவுமே வைக்கிறதில்ல. ஏதாவது ஜூஸ் மாமா வாங்கினாங்க, யாராவது வாங்கி வச்சாங்கன்னா அதை மட்டும் இதில் வச்சுருப்பேன். வேறு எதுவும் வைக்க மாட்டேன். பழம் வச்சுக்குவேன். பச்சை பட்டாணி வாரம் வாங்கி அதை உரித்து வச்சுக்குவேன். மீதி காய்கறி எல்லாமே வந்து காய்கறி ட்ரேயில் தான் வைப்பேன் நான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வேறு எதுவும் வைக்கிறதில்ல. வெங்காயம்லாம் வந்து நான் அன்றைக்கே உங்களுக்கு வந்து கிச்சன் டூர்லேயே காமிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து கிச்சன்லேயே ஒரு ரேக் வச்சுருக்கேன். அது வேணும் இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. தெரியுங்களா, இதுதான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பலாமோஸ் வாங்கிட்டு வந்தேன், பலா பிஞ்சு.
அதனால் இதெல்லாம் போன வாரம் வாங்கின உருளைக்கிழங்கு, இதுவும் போன வாரம் வாங்கினது தான். அதனால் இதெல்லாம் இருக்குன்றதுனால இந்த வாரம் கம்மியாக வாங்கியிருக்கேன். வெங்காயம் இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினேன். இஞ்சியெல்லாம் வந்து ட்ரேலையே தான் வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நம்ம ட்ரேயில் தான் இருக்கும், காய்கறி ட்ரேயில், வேறு எதுலையும் வைக்கிறது இல்லை. பூண்டெல்லாம் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். வாழைக்காய் 2 இருக்குது. இதெல்லாம் போன வாரம் வாங்கின காய் நிறையா இருக்கனால இந்த வாரம் காய்கறி ரொம்ப வாங்கலை, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜு டூரு. நம்ம காய்கறியெல்லாம் அதில் வைக்கிறது இல்லை, மேக்ஸிமம் எதுவுமே இதில் வைக்கிறதில்ல. கிழங்கு வகைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் வைக்கிறதில்ல. ரொம்பவும் வச்சு திணிச்சு வச்சுக்கிறது கிடையாது. எதுவும் பாலெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன், வாங்கின உடனேவே காலி பண்ணிடுவேன். அப்பப்போ தேவைக்கு மட்டுமே தான் வாங்குவேன். பசும்பால் தான் வாங்குவோம் நாங்கள். தயிர் வீட்டில் தான் உர குத்துவோம். அதனால் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் அளவான ஜாமான் தான் இருக்கும், வேறு எதுவுமே வைக்கிறதில்ல. எங்கள் ஃப்ரிட்ஜு டூர் இவ்வளோ தான். தக்காளி மட்டும் கெடாமல் இருக்கிறதுக்காக தான் அதுவும் அதில் வைப்பேன். மேக்ஸிமம் காய்கறியே வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காய்கறி வாங்குறேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைப்பேன், இல்லைன்னா வெளியில் வச்சு சமைச்சு முடிச்சிடுவேன். பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜு டூர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.